எல்லாருக்கும் வணக்கமுங்க. நான் தானுங்க கோயம்புத்தூர்லேருந்து சரஸ்வதி பேசுறேனுங்க. போன வீடியோவில் புதுசாக 3 பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அவங்க பேர் என்னன்னு என் தங்கச்சி சொல்லுவாளுங்க. சவிதா சொல்லுமா? சொல்கிறேனக்கா. ரதிமீனா, வணக்கமுங்க ரதிமீனா. சுதீக்ஷா, வணக்கமுங்க சுதீக்ஷா. சஷ்வின், ரொம்ப சந்தோஷங்க சஷ்வின் நீங்கள் கமெண்ட் பண்ணதுக்கு. அதே மாதிரி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எல்லாரும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி கமெண்ட் பாக்ஸில் உங்கள் பேர்கள் எல்லாம் டைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் எல்லாருக்கும் நாங்கள் வணக்கம் சொல்லுவோங்க. இது பிரிஸ் கார்ட்டூன் சேனல். பரவாயில்ல, நீ நல்லா பேசுகிற கற்றுக்கிட்டு போ. சரிங்க, எங்கள் எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் ஒரு ஹாய் சொல்லிக்கிறோம். கண்டிப்பாக எல்லோரும் எங்கள் வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி போடுங்க. இது கோயம்புத்தூர்லேருந்து சரஸ்வதிங்கோ. ஏன்னா நீ சரஸ்வதி குழந்தைகளை ரெடி பண்ணிட்டியா? கோயிலுக்கு போகணும் இல்லை? கிளம்புங்க, சீக்கிரம் டைம் ஆகுது. ஏனுங்க மாமா, நான் சும்மா நின்றுக்கேன்னு வச்சிங்களா? எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. இருங்க, நானும் போய் துணி மாற்றிட்டு வந்துடுறேன். எது துணி மாத்திரையா? சுத்தம் அப்போ வெடிச்சது போ. ஏனுங்க மாமா, அக்கால ஓட்டாமல் இருக்க முடியல உங்களுக்கு. சும்மா இருங்க, அவ போய் மாற்றிட்டு வந்துட்டு. ஆமாம் ஆமாம், உங்கள் அக்கா எவ்வளோ சீக்கிரம் மாற்றுவான்னு எனக்குல தெரியே. இந்தாங்க, நல்லா வாங்கிக்கோங்க. ஏக்கா இப்படி பண்ற? ஐயோ சரஸ்வதி கண்ணே, போதும் போதும். ஐயோ அம்மா, உங்க அக்கா விட்ட குத்துல என் மூஞ்சி பேந்துரும் போல இருக்கே. ஏனுங்க மாமா, நீங்கள் வாயை வச்சு சும்மா இருக்கணும். நீங்கள் தான் அவகிட்ட வம்புக்கு இருக்கிறதாச்சா, அதனால தான் அவளுக்கு கோவம் வந்துடுது. என்ன பண்ண முடியும்? ஏன்டா சதீஷ் அழுதுட்டு இருக்க? என்னாச்சு? மௌலிகா மௌலிகா, நான் ஒரு ஸ்டோன் வச்சிருந்தேன்ல, அதை காணோம். அப்படியாடா? எப்படிடா காணாம போச்சு? நீ நான் பத்திரமா தானே வச்சிருந்த? ஆமா, ஆனா காணோம். கண்ணு சதீஷ், ஏன்டா நான் அழுகிற? கோயிலுக்கு போகிற நேரமாச்சுல்ல, எதுக்கு அழுதுட்டு இருக்கிற? பாட்டி, சதீஷ் நேற்று ஒரு கல் வச்சிருந்தாங்க, லக்கி கல்னு சொன்னீங்களே, அதை காணோமாமா. அடடே சதீஷு, என்னப்பா இவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணுமில்லோ, இப்படி அஜாக்கிரதையை விட்டு போட்டியே. சரி இரு, இந்த ஹோட்டல்லையும் சுற்றி தேடி பார்த்தோம்னா கிடைக்கி. அட யாரும் நம்மளை கூப்பிடுற மாதிரி இருக்குது. இந்த ஹோட்டல் தம்பி ஏட்டாக்குது, அங்கே வாருங்கோ. ஹலோ சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, உங்ககிட்ட ஒன்று கொடுக்கணும். இது எனக்கு மாமா, உங்களுக்கு கண்ணு தெரியறது இல்லையா? அது என்ன தம்பியா? அது ஒரு பொண்ணு. இது கூட உங்களுக்கு கண்ணு தெரியறது இல்லையாக்கு? வர வரா. அட சரஸ்வதி, தூரத்துலேருந்து பார்த்து நம்மளுக்கு கண்ணு தெரிய மாட்டேங்குது. அது பேண்ட் ஷர்ட் போட்டுக்குது அந்த புள்ள. நான் அந்த பையனாக்குன்னு நினச்சி போட்டேன். சரிங்க மாமா, தோணதானே பேசிகிட்டு இருக்கேன். போய் அந்த புள்ளகிட்ட என்னமோ கொடுக்குதாம போய் என்னென்னு வாங்கிட்டு வாங்க போங்க. சார், நாங்கள் நேற்று ஹோட்டல் க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போது உங்கள் ரூம் கிட்ட ஒரு ஸ்டோன் கிடச்சிது. அது அநேகமாக உங்களதாக தான் இருக்கும். ஸோ உங்ககிட்ட கொடுக்கலான்னு தான் வந்தேன். அப்படிங்களாங்க, நீ ரொம்ப தேங்க்ஸுங்க. நீ எங்கே அந்த ஸ்டோனை காட்டுங்களேன் கொஞ்சம். ஓகே மேம், இப்போ காட்டுறேங்க. இதுதாங்க சார் அந்த ஸ்டோன். அது உங்களுக்கு தானே? ரொம்ப தேங்க்ஸுங்க உங்கள் அம்மனி. உங்கள் பேர் தெரியாதுங்க. ரொம்ப நன்றிங்க அம்மனி. சரிங்க அம்மனி, நாங்கள் லக்கேஜில் எடுத்துகிட்டு கிளம்புறோங்க. ஓகே சார், நீங்கள் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்தாலும் எங்கள் ஹோம் ஸ்டேலேயே நீங்கள் ஸ்டே பண்ணுங்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம். பாத்தியா கண்ணு சதீஷு, நம்ம கோயிலுக்கு போகிறோன்னு சொன்னோன்னே முருகர் ஒன்ற கல்லை கண்டுபிடிச்சி கொடுத்துட்டாரு பாத்தியா? சரி சரி, வாங்க சட்டு புட்டுன்னு வந்து பஸ்ஸில் ஏறுங்க, எல்லாரும் கோயிலுக்கு போகணும், டைம் ஆச்சு. எல்லாரும் பாருங்க, இது திருமூர்த்தி ஹில்ஸாக்கு. இங்கே தான் ஆதிரி மகரிஷியும் அனுஷியா தேவி இங்கே தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பிரம்மா, விஷ்ணு, சிவா எல்லாரும் அவங்களுக்கு நல்ல ஒரு அருள் புரிஞ்சாங்க. அதனால தான் திருமூர்த்தி மலைன்னு இதுக்கு பேர் வச்சாங்க. புரியுதா? சரி மாமா, சரி வாங்க தரிசனம் பண்ணலாம். சரி எல்லாரும் நில்லுங்க, நான் போய் அர்ச்சனைக்கு தட்டு வாங்கிட்டு வந்துடுறேன், மாலையும் வாங்கிட்டு வந்துடுறேன். சரிங்க மாமா, போய் வாங்கிட்டு வாங்க, நாங்கள் இங்கேயே உட்காந்துட்டுருக்கோம். சரி எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு, வாங்க உள்ளே போய் சாமி கும்பிட்டு வந்துடலாம். நடை சாத்திட்டு போகிறாங்க. ஏனுங்க மாமா, பக்கத்தில் ஏதாவது அருவி இருக்குதுன்னு பேசிட்டு இருந்தாங்க, அங்கே அந்த பக்கம் போயிட்டு போயிடலாங்களா?
அதெல்லாம் நல்லா கேட்டு வச்சிருவியே. ஆமாம் ஆமாம், அது இங்கே தான் பக்கத்தில் ஒரு 1.5 கிலோமீட்டரில் ஒரு அருவி இருக்குது, திருமூர்த்தி ஃபால்ஸு. அதுக்கு வந்து பஞ்சலிங்கா அருவின்னு பேர். அங்கேயும் போய் பார்த்துட்டு போயிடலாம். சரியா, வாங்க வாங்க. ஆமாங்கப்பா, எனக்கும் இந்த ஃபால்ஸ் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. வாங்கப்பா, அப்படியே பக்கத்தில் டேம் இருக்குப்பா, நம்ம அங்கேயும் போயிட்டு போயிடலாங்கப்பா. ஏய், நம்மள அருவியில் குளிக்கலாமா? சரி மௌலி, நல்ல வெயிலாக இருக்கு, நம்ம அருவியில் குளிச்சா ஜாலியாக இருக்கும். யா ஐ அம் ஆல்சோ எக்ஸைட்டட். எனக்கு அந்த ஃபால்ஸ் பார்க்கணும். சீக்கிரம் வாங்க போகலாம். ஏனுங்க மச்சான், வாங்க எல்லாம் வண்டியில் ஏறிக்கலாம், அப்போ தான் ஃபால்ஸுக்கு போக முடியும். இங்கேயே நின்று பேசிகிட்டே இருந்து எப்படி ஃபால்ஸ் வருது? ஐயோ சபிதா, இன்னொரு அறிவு. வா வா, போய் வண்டியில் ஏறலாம் வா. அட போங்க மாமா, உங்களுக்கு எப்போ பார் கிண்டல்தே. சரி சரி, எல்லாரும் கண்ணுங்களா, எல்லாரும் சாமி கும்பிட்டுக்கோங்க, திருமூர்த்தி மலையை பார்த்து கும்பிட்டுக்கோங்க, கிளம்போணும். சரி பாட்டி. எல்லாரும் பார்த்துக்கோங்க, இதை பஞ்சலிங்க ஃபால்ஸ். சரியா, குளிக்கிறனா குளிங்க. வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க, அடுத்து டேமுக்கு வேறு போகணுமில்ல. ரொம்ப நல்லா இருக்குதுங்க மாமா, தண்ணி நிறைய வருது. கண்ணு சதீஷ், அப்படிலாம் குதிக்கூட சாமி, உள்ளே போயிடுவேன். அனிதாக்கா கூப்பிட்டு கூட. தண்ணி ரொம்ப கோல்டா இருக்கு. ஐயோ, கவினை காணோம், தண்ணிக்குள்ள போயிட்டான். பயந்துட்டியா? நான் இங்கதான் இருந்தேன், தண்ணிக்குள்ள இருந்துட்டு வந்துட்டேன். ஏய் கவின், நான் எப்படி பயந்துட்டு தெரியுமா உனக்கு காணோன்ட்டு? ஏன்டா இப்படி பண்ண? சரி கண்ணே, ட்ரெஸ் எல்லாம் போய் பஸ்ஸில் போய் மாற்றிக்கலாம். சரி சரி வாங்க, போதும். ரொம்ப நேரம் தண்ணி வந்து எல்லாத்துக்கும் சளி பிடிச்சிக்கும், போதும் வாங்க. நீ அடுத்த டேமுக்கு போகணும்ல. ஏனுங்கம்மா, போகிற வழியில் ஏதாவது ஹோட்டலில் ஏதாவது சாப்பாடு வாங்கிட்டு போயிடலாங்கம்மா, டேமில் போய் உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். என்ன சொல்கிறீங்க? சரியம், நீ சொன்ன மறு வச்சுக்குதா, அப்படி வாங்கிட்டு போயிடலாம் மேடு. வேணுங்கம்மா, புளிசோறு தான் கிடச்சது உங்களுக்கு, வேற ஒன்றும் கிடைக்கலையாக்கு? அம்மணி, நான் போகும்போது எல்லா ஹோட்டல்லையும் எல்லாம் தீர்ந்து போச்சு. இது ஒன்று தான் ஒரே ஒரு ஹோட்டலில் இருந்தது, அதையும் இருக்கிறது எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போதைக்கு இதை சாப்பிடுங்க. சரியா? ஆமாக்கா, மாமா தேடி அலைஞ்சு வாங்கிட்டு வந்துருக்காருல்ல, இதாவது கிடச்சுன்னு சந்தோஷப்பட்டுக்கோ. சரி சரி, டக்குன்னு சாப்பிடல வாங்க. தாத்தா, இந்த லொகேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கு, எல்லாரும் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் இங்கே. சரி டக்குன்னு ஜூலி, வாங்க வாங்க எல்லாரும் நில்லுங்க, ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். எல்லாம் செட் பண்ணியாச்சு, ரெடி. எல்லாம் சீஸ் சொல்லுங்க, சிரிங்க. மாமா, இந்த லொகேஷனில் ஃபோட்டோ எடுத்துட்டோம். சரி வாங்க, நீ அடுத்த டேமுக்கு போகலாம். சரஸ்வதி எப்போ காரியில் கண்ணா இருப்பாளுக்கு. சரி சரி வாங்க, டேமுக்கு போகல, அப்புறம் டேமை க்ளோஸ் பண்ணிட்டு போகிறாங்க சரஸ்வதியே. ஆமாங்க மாமா. சரஸ்வதி, என்ன கண்ணமெல்லாம் சிகப்பாக இருக்குது, என்ன ஓட்ட? அதாங்க மாமா, என்னமோ ரோஸ் பவுட்ராமா, இந்த அனிதா தான் வச்சிருந்தா, சரி நம்மளும் போகலான்னு எடுத்து போட்டாங்க மாமா, நல்லா தான் இருக்குதுங்க. பார்த்துக்கோங்க, இது திருமூர்த்தி டேமாக்கு. பார்த்தீங்களா தண்ணி எவ்வளோ இருக்குதுன்னு, எல்லாம் வேடிக்கை பாருங்க. ஆமாம், என்னமோ இவர் தான் வந்து தண்ணியே விட்ட மாதிரி பேசுவாராக்கு. ஆமாக்கா. ஆடையடைய ஓட்லினா உங்களுக்கு தூக்கம் மாறாதே. சரி சரி வந்து எல்லாம் வேடிக்கை பாருங்க. ஹலோ, அண்ணே சொல்லுங்கண்ணே. ஆமாம்மா, நாங்கள்லாம் பிக்னிக் வந்திருக்கிறோம், ஜூலி வந்திருக்கிறான்னு சொல்லிட்டு எல்லாம் பிக்னிக் வந்தோமுங்கண்ணே. ஆமாங்கண்ணே, பொள்ளாச்சியில் தான் இருக்கிறோமுங்க. ஓ, நீங்கள் வர்றீங்களா ஜூலி கூப்பிட்டு போகிறக்கு? வாங்கண்ணே ரொம்ப சந்தோஷமுங்கண்ணே. எப்போ வந்து சேர்ப்பீங்க? நாளானிக்குங்களா? சரி சரிங்க, நாங்கள் அதுக்குள்ளே பிக்னிக்கெல்லாம் முடிஞ்சுதுங்க. டேமை சுற்றி பார்த்துட்டு நீ வீட்டுக்கு போகிற ஜோலி தாங்க, அவ்வளோதாங்க, முடிஞ்சுதுங்க. சரிங்க, குழந்தைகளுக்கெல்லாம் நாளைக்கு ஸ்கூல் இருக்குதுங்க. நான் ஜூலி தயார் பண்ணி வைக்கிறேனுங்க. நீங்கள் வந்தீங்கன்னா 2 நாள் இருந்துட்டு அப்புறமா கூப்பிட்டு போய்க்கோங்க. சரிங்கண்ணே, ரொம்ப சந்தோஷமுங்கண்ணே, வச்சிட்றேங்கண்ணே. யார் கூட பேசுனீங்க? அட அம்மனி, நம்ம அண்ணன் தான் பேசினாப்புல. இங்கே ஜூலி கூப்பிட்டு போகணும், லீவு முடிஞ்சுதாம்மா, அதான் அவர் நாளானிக்கு வராப்பிலையம்மா, வந்து கூப்பிட்டு போய்க்கிறேன்னு சொல்லிட்டாரு. சரி வாங்க, நம்மளும் சட் போட்டு கிளம்புற டைம் ஆகுது. ஓ
ஓ அண்ணன் வராப்பிங்களா? சரி சரி வெட்டு வெட்டு, ரொம்ப சந்தோஷம். சரி எல்லாரும் அப்படின்னு நில்லுங்க, இங்க ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். ஐயோ இந்த பெரியப்பா எப்போ பாரு ஃபோட்டோ 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 எடுக்க சொல்லிட்டே இருப்பாரு, போரு. ஏய் சும்மாடா, ஃபோட்டோ எடுத்தால் தான் நம்ம பெருசாகி நம்ம பார்க்கும்போது நம்ம இங்கெல்லாம் வந்திருக்கோம் தெரியும்டா கவினே. ஆமாம்மா, நானும் லண்டன் போயிட்டேன்னா இந்த ஃபோட்டோலாம் எனக்கு அனுப்பி வைங்க, நான் அம்மா பாக்கெட்டில் காய்ச்சுவேன். காய்ச்சி காய்ச்சி நல்லா காய்ச்சி. ஏய் மௌலி, அவளை எதுக்குடி ஓட்டுற? சும்மா இருக்க மாட்டேன். ஏய் இவன் என்ன ஊருக்கு ஓடிடுவாடா, அப்பாடா எனக்கு இப்போதான் நிம்மதி. வீட்டுக்கு போய் நான் ஜாலியாக டிவி பார்ப்பேன், இல்லாட்டி இவன் எவ பாரு சேனலை மாற்றிக்கிட்டே இருப்பான். என்ன மௌலி என்னமோ சொல்லிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை, அவனுக்கு தூக்கம் வருதா, அதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஓ அப்படியா, ஓகே. அதுக்கப்புறம் நீங்களும் லண்டனுக்கு வாங்க, நான் அம்மா அப்பா கிட்ட சொல்லி உங்களுக்கெல்லாம் ரெடி பண்ண சொல்கிறேன், ஓகேவா? நெக்ஸ்ட் மந்த் எங்கள் ஊருக்கு வாங்க. ஓ கண்டிப்பாக நாங்கள் வரோம். சரிங்க மாமா, பார்த்தது போது வாங்க, எல்லாம் பஸ்ஸில் போய் ஏறல, டைம் ஆகுது, வீட்டுக்கு போய் சேரோம். நாளைக்கு வேறு ஸ்கூல் இருக்குது, நேரம் கிளம்ப போய் சேரல.